பயிற்சியாளர்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். நான் உங்களின் தமிழ் சரவணன். பயிற்சியாளர்களே, இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் என்ன சார் வினைமுற்றுன்ற தலைப்பு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்க? வினைமுற்று தலைப்பு தான் பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம சிலபஸ் பிரகாரம் எதன் அடிப்படையில் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர் சொல்லின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். வேர் சொல், அதன் கீழே தான் இந்த வினைமுற்றுதில் ஒவ்வொன்றா வரும். அதாவது வேர் சொல்லை வைத்து வினைமுற்று உருவாக்குகிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வேர் சொல்லை வச்சு நிறைய விஷயங்களை உருவாக்கலாம். அதில் ஒரு பிரிவு தான் வினைமுற்றுகளை உருவாக்குவது. அதை நீங்கள் நடத்த போகிறேன். முதல் வேர் சொல்னால் என்னது? ஏன்னா சிலபஸில் அதான் ரெண்டாவது இதில் கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. அப்போ முதல் எடுத்து நமக்கு வேர் சொல் அப்படியே என்னன்னு தெரியணும். வேர் சொல் என்பது ஒரு வார்த்தையில் இருப்பது. பொதுவாக வேர் சொல் என்பது ஒரே ஒரு வேர்டாக தான் இருக்கும். அதே நேரத்தில் அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக கட்டளையாக இருக்கும். கட்டளை அல்லது ஏவல், இந்த ரெண்டின் அடிப்படையில் தான் இருக்கும். அப்போ இந்த வேர் சொல்லை வச்சு தான் மற்ற உருவாக்குவாங்க. ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், நல்லா கவனிங்க. இப்போ ஒவ்வொரு இருசக்கர வாகனம் இருக்குது, 4 சக்கர வாகனம் இருக்குது, மகிழுந்துன்னு சொல்லலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஒன்று இருக்குது. அந்த இன்ஜினை வச்சு மேலே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பாடி கட்டுவாங்க. இப்போ நீங்கள் ஆட்டோ பார்த்தீங்க அப்படின்னா ஷோரூம்லேருந்து வர்றப்ப ஆட்டோ மாதிரி வரும், ஓகே. ஆனால் வாங்கி நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கப்புறம் பாடி பில்டிங் பண்ணணும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி என்பது அந்த 2 வீலு மேலே ஒரே ஒரு பெரிய ஒரு லாங்காக ஒரு பாட்டம், முன்னாடி பார்த்தா தலை, ஒரு வண்டிக்கு அவ்வளோதான் இருக்கும். வாங்கி என்ன பண்ணும், அதுக்கப்புறம் மேலே என்ன பண்ணும் அப்படின்னா பாடி பில்டிங் பண்ணணும், ரைட்டுங்களா? அதே மாதிரி தான் எப்படி ஒரு வாகனத்துக்கு இன்ஜினோ அந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் வேர் சொல் என்பது அடிப்படை. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா உருவாக்கணும். எப்படி சார் உருவாக்குறது, அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதல் எடுத்தோடனே வேர் சொற்களை வைத்து வினைமுற்றுவதை உருவாக்குவது எவ்வாறுன்னு பார்க்க போகிறோம். அதில் இந்த வினைமுற்று எங்கே இடம்பெற்று இருக்குது சார்? இப்போ வேர் சொல்ல வினைமுற்று ஒன்றான்னு கேட்டுறதுங்க. வேர் சொல்லின் வழி தான் வினைமுற்று வரும். வினைமுற்று வார்த்தை ஒவ்வொரு வார்த்தையிலையும் நீங்கள் வேர் சொல்லை கண்டறிய முடியும். அதே மாதிரி அதில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். அதில் இன்றைக்கி எடுத்துருக்கக்கூடிய முதல் விஷயம் வினைமுற்று எடுத்திருக்கோம். இந்த வினைமுற்று நம்முடைய ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா இயல் 2 இருக்குது, புது புத்தகத்தில். அதே மாதிரி பழைய புத்தகத்துலேயும் இயல் 2 இருக்குது. ரெண்டையும் சேர்ந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னு படிச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? இப்போ நான் நடத்துகிறேன், கவனிங்க. திரும்ப ஒரு முறை சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க வேர் டு ஸ்டடிஸார்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? அதாவது ஒவ்வொரு தலைப்பு வரப்போ நான் ஒவ்வொரு தனித்தனி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். நான் நிறைய அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நானும் தமிழ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் ஒவ்வொரு வீடியோவில் முன்னாடி சொல்லிடுவேன். இப்போ சொல்லி நல்லா கேட்டுக்குங்க. வேர் சொல்லின் அடிப்படையில் வினைமுற்று பார்க்குறோம். இந்த வினைமுற்று எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு புத்தகம், புது புத்தகத்தில் 8ஆம் வகுப்பு புத்தகத்தில் இயல் 2 இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த பக்கம். அதே மாதிரி பழைய புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இயல் 2 இருக்குது, ரைட்டுங்களா? இந்த ரெண்டையும் படிச்சுங்க, போதுமானது. 9ஆம் வகுப்பில் சில உதாரணங்கள் இருக்குது. நான் அதை என்ன பண்ணிடுறேன்னா வீடியோவோட கடைசியில் அதையும் நான் சொல்லிடுறேன். பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். இப்போ பாருங்கள், முதல் பத்தியில் என்ன கொடுத்துருக்காங்க நீங்களே பாருங்கள். என்ன சார் கொடுத்துருக்காங்க? படித்தான், ஆடுகின்றால், பறந்து, சென்ற, கண்டு. இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு வினையை குறிக்குது, ஒரு ரியாக்ஷனை டினோட் பண்ணுது. அப்போ ஒரு ஆக்ஷனை டினோட் பண்ணுறதுனால இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல். ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் வெர்பு அப்படின்டுவீங்க, ரைட்டுங்களா? ஓகே, வினைச்சொல் ஓகே சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே சார் இதில் வேர் சொல்லலாம் உள்ள நம்ம அடையாளப்படுத்த முடியும் சொன்னீங்களே, எப்படி வேர் சொல் அடையாளப்படுத்துங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், படித்தான் இருக்குது பார்த்தீங்களா? இதில் படி என்பது வேர் சொல். அந்த வேர் சொல்லை வச்சு தான் படித்தான் என்று அது வினையாக மாறி இருக்கு. ஆடுகின்றால் அப்படின்னா ஆடு என்பது வேர் சொல், அது அதோட பாடியை சேர்த்து ஆடுகின்றால் மாறி இருக்கு. பறந்தது, பற என்பது வேர் சொல். சென்ற, செல் என்பது வேர் சொல். கண்டு, கான் என்பது வேர் சொல். கண்டு என்பதுக்கு கண்ணுன்னு போடுறாதீங்க, கண்டு என்பதுக்கு கான் என்பது தான் வேர் சொல். இதெல்லாம் போட்டி தற்கன வினா. ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு இதில் வேர் சொல்லை கண்டறிங்கன்னு வாங்க. இப்போ மற்ற 3 பார்த்தீங்கன்னா எளிமையான வினா கேட்க மாட்டாங்க. நான் கடைசியாக சொன்னேன் பார்த்தீங்களா, கண்டு, இந்த வார்த்தையில் உள்ள வேர் சொல்லை கண்டறிய, கீழே கண், கான், காடு, இவை அனைத்தும் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஏன்னா கண்டு என்பது காணுகின்ற செயல், அப்போ அதோடைய வேர் சொல் கான் வரும். மற்ற வார்த்தையை விட அந்த இடத்துல வேறுபடுது.
இந்த மாதிரி தான் ஒரு போட்டித் தேர்வுக்கான வினா அமையும். ரைட்டுங்களா? ஓகே, இப்போ வினை சொல்லுன்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சு. வினை முற்றுனா என்ன சார்? ஒரு வேர்டு அப்படின்னா வினை சொல், அது ஒரு முழுமையான வார்த்தையோட கம்ப்ளீட் ஆகிருந்துச்சுன்னா, அதாவது முற்று பெற்றிருந்தால் அது வினை முற்று. எப்படி சார் அப்படின்னா, அந்த கீழே பாருங்கள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வினை முற்றுனா என்னன்னு பாருங்கள். இப்போ இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, முதல் வார்த்தை கவனிங்க. மலர்விழி எழுதினால், இதில் எழுதினால் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா வினைச்சொல். அந்த வினைச்சொல்லில் வேர் சொல் எது? எழுது என்பது வேர் சொல். நல்லா கவனிக்கணுங்க. எழுது என்பது வேர் சொல். இது அவள் எழுதியதால் எழுதினால் வந்திருக்கு, அப்போ அது வினைச்சொல். ஆனால் மலர்விழி எழுதினால் அப்படின்னு அந்த வார்த்தை முற்று பெற்றிருக்கிறது, கம்ப்ளீட் ஆகிருக்கு, அப்போ இதுக்கு பேர் வினைமுற்று. அதே போல தான் இதுவும். கண்ணன் பாடுகிறான், வேர் சொல் என்ன சார்? பாடு. பாட்டுன்னு போட்டுறாதீங்க, பாட்டு என்பது வேறு சொல் அல்ல, பாடு என்பதுதான் வேறு சொல். மாடு மேயும், இதில் என்ன சார் வேறு சொல் இருக்குது அப்படின்னா மேய். மேய் என்பது வேறு சொல், கட்டளையாக தான் இருக்கணும். நீங்கள் வேறு சொல் இப்போ எப்படி சொல்லணும்? நீங்கள் பாருங்கள், எழுது, பாடு, மேய், அது போன்ற கட்டளை சொல்லாக தான் இருக்க வேண்டும். சரிங்க சார். இப்போ வினைமுற்று, இந்த மூணுமே வினைமுற்று தான். ஸோ இதில் கேள்வி எப்படி சார் வரும் அப்படின்னா, அவங்களே ஒரு வேறு சொல் கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள், மேய் என்ற வேர் சொல்லிற்கு பொருத்தமான வினைமுற்றை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துட்டு கீழே மாடு மேயும், வேறு ஏதாச்சும் தவறுதலாக ஒரு 3 வார்த்தையில் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்? வேர் சொல் சரியாக இருக்கா, அது வினைச்சொல் தானா, அது வினைமுற்று தானா என்று நீங்கள் என்ன பண்ணணும்? ஆராயணும். அதுதான் உங்களுக்கான வேலை. அது உடனே எப்படி வரும்? ப்ராக்டிஸ் பண்ணால் தானாக வரும். ரைட்டுங்களா? ஓகே, தொடர்ச்சியாக பார்ப்போம். சரிங்கப்பா, இப்போ வினைமுற்று என்ன தெரியுது. இதை நீங்கள் வினைமுற்றுன்னு சொல்லலாம், அந்த வார்த்தையை திருப்பி போட்டு முற்று வினைன்னு சொல்லலாம். ரெண்டு ஒன்று தான், முற்று பெற்ற வினை அப்படின்னு சொல்லலாம். இந்த வினைமுற்று பார்த்தீங்கன்னா 5 பால், 3 காலம், முக்காலம், 3 இடம் ஆகிய எல்லாத்துலேயுமே வரும். எது? இந்த வினைமுற்று. ரைட். இந்த வினைமுற்று 2 வகைப்படும். நல்லா கவனிங்க. பேர் சொல்ல ஆரம்பித்தோம், வினை சொல்ல மாற்றணும், வினை சொல்லிருந்து வினை முற்றா மாறிச்சு. இப்போ வினைமுற்றில் இன்னும் 2 வகையில் பிரியுது. இதுதான் ஒரு சரியான ஒரு வரிசையில் படிக்கிறது. புரியுதுங்களா? சிலபஸில் இருந்து அப்படியே ஒரு சரியான ஒரு வரிசை. கவனிங்க, வினைமுற்று 2 வகைப்படும். என்ன வகை? ஒன்று தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. ஸோ இதுக்கு என்ன சார் அர்த்தம் அப்படின்னா, ஒரு முறைக்கு 2 முறை அந்த வார்த்தையை வாசிங்க, அப்புறமே படிப்பீங்க. அந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்கும். தமிழுடைய ஒரு அருமை, ஒரு பெருமை அதுதான். தெரிநிலை, குறிப்பு. தெரிநிலை அப்படின்னா நிலை தெரிகிறதுன்னு அர்த்தம். ஒரு வினைமுற்றுடைய நிலை தெரிஞ்சு போச்சுன்னா அது தெரிநிலை. தெரியல, ஜாடமாலையாக குறிப்பாக சொல்கிறாங்க அப்படின்னா குறிப்பு வினைமுற்று. சார், நீங்கள் சொல்லவுக்கு வரக்கூடிய அர்த்தம் புரிகிறது. உதாரணங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும். வாங்க சில உதாரணங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள். தெரிநிலை எந்த நிலை சார் தெரியுது அப்படின்னா, ஒரு செயல் செய்கிறாங்க அப்படின்னா செய்கிறது யார், எந்த கருவியை கொண்டு செஞ்சாங்க, எந்த நிலம், எந்த செயல், எந்த காலத்தில் செஞ்சாங்க, செய்பொருள் என்ன, இந்த 6ம் அப்படியே வெளிப்படையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தெரிநிலை வினைமுற்று. எந்த 6? திரும்ப நல்லா கவனிங்க. செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள். சார் ஒரு உதாரணம் பார்க்கலாம் சார். அவங்க கொடுத்த உதாரணத்தை எடுத்துக்க. மாணவி கட்டுரை எழுதினால், இல்லை வேறு சொல் எங்கே இருக்கு? எழுது. வினைச்சொல் எழுதினால், வினைமுற்று மாணவி எழுதினால். ஓகே, இதில் நல்லா கவனிச்சிங்கன்னா மாணவி கட்டுரை எழுதினால் வந்திருக்கு. இப்போ இதில் எங்கே சார் 6 காலம் காட்டுது? சரி, அதாவது 6 பொருள் காட்டுது அப்படின்னா செய்பவர் யார்? மாணவி. காலம் என்ன? மாணவி கட்டுரை எழுதினால், எழுதி முடிச்சிட்டா, அப்போ இறந்த காலம். கருவி தாளும் எழுதுகோலும், கட்டுரை எழுதுவதற்கு கண்டிப்பாக தாளும் தேவை, எழுதுகோலும் தேவை. செய்பொருள் என்னது? கட்டுரை எழுதுவது. நிலம் என்னது? அவங்க பள்ளியில் எழுதியிருக்கலாம், வீட்லேயும் எழுதியிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக எழுதினாலும் ஏதோ ஒரு இடத்துல எழுதியிருக்கணும், அல்லது வேறு இடமா இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல உட்காந்து எழுதியிருக்கான். செயல் என்னது? எழுதுதல். அப்போ 6மே வெளிப்படையாக தெரியுது. இது போன்று 6ம் வெளிப்படையாக தெரியுமாயின் அது தெரிநிலை வினைமுற்று. இப்போ சொல்லுங்கள், நான் சொன்ன அர்த்தம் புரியும். தெரிந்த நிலை, அதாவது அந்த வினைக்குரிய நிலை வெளிப்படையாக தெரிவதால் அதுக்கு பேர் தெரிநிலை வினைமுற்று. அவ்வளோதாங்க. சரி, இதே மாதிரி
சார் புக்கில் இருக்க ஒரு உதாரணம் தான் இருக்குது, நீங்களும் ஒரு உதாரணம் சொல்லுங்கள் சார். சொல்கிறேன். உழவன் உயலை உழுகிறான். நல்லா கேட்டுங்க, கீழே எழுதுனேன் பார்த்துங்க. உழவன் வயலை உழுகிறான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 6 பொருளில் வருதான்னு பாருங்கள், வெளிப்படையாக காட்டும். செய்பவர் யார்? உழவன் செய்பவர். காலம் என்ன? வயலை உழுகிறான். அப்போ நிகழ்காலம் உழுதுகிட்டு இருக்கான். கருவி கண்டிப்பாக கலப்பை இருக்கணும், மாடு இருக்கணும். செய்பொருள் நிலம், நிலத்தை தான் உழுதுகிட்டு இருக்கான். நிலம் நிலம் என்பது விவசாய நிலம். செய்பொருள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செய்பொருள் நிலம் தான். நிலம் வர்றப்ப அந்த வயல் வந்துடும். ரைட்டுங்களா? ஓகே. செயல் என்பது உழுதல். அப்போ 6 பொருளுமே வெளிப்படையாக காட்டுது. அப்போ உழவன் வயலை உழுகிறான் என்பது தெருநிலை வினைமுற்று. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். கண்ணன் கடிதம் எழுதினான், இது போன்று நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். இதை ஒன்று வச்சுட்டு நீங்கள் மற்றதை பாருங்கள், புரியும். ரைட், அடுத்தது கவனிக்கலாம். அடுத்த தலைப்பு பாருங்கள், குறிப்பு வினைமுற்று. குறிப்பால் உணர்த்துவது. எதை சார் குறிப்பை உணர்த்துவது அப்படின்னா, காலத்தை வெளிப்படையாக காட்டாமல், மேலே பார்த்த மாதிரி தெருநிலை வினைமுற்று போல காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுமானால் அந்த வினைமுற்றுக்கு பேர் குறிப்பு வினைமுற்று. அந்த வினைமுற்றுக்கு பேர் குறிப்பு வினைமுற்று. பாருங்களேன், ஏதோ ஒரு உதாரணம் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள். பொன்னன். பொன்னன் அதாவது செய்பவன் நான், அது புரியுது. ஆனால் பொண்ணு என்பது ஒரு பொருள், பொண்ணை செய்பவன். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு வர வேண்டிய விஷயம் எதுக்கு வந்திருக்கு? அவர் பேருக்கு வந்திருக்கு. சார் இது எப்படி சார் குறிப்பு வினைமுற்று அப்படின்றீங்க? குறிப்பு வினைமுற்றுக்கான அந்த விளக்கத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில். சினை என்பது இதில் உறுப்புப்பா. சினை என்பது உறுப்பு. அப்போ இந்த மொத்தம் 3 6ங்களா ஆகியவற்றுள் ஒன்றினை அடிப்படையாக கூடிய, அதாவது 1 மட்டும் தான் இருக்கும். அதே நேரத்தில் காலத்தையும் காட்டாது. இந்த 6ல் ஏதாச்சும் 1 மட்டும் இருக்கும். மேலே பார்த்தது 6ம் காட்டுச்சு, இங்கே அப்படி கிடையாது. 6ல் 1 மட்டும் தான் காட்டும், காலத்தை கண்டிப்பாக காட்டாது. ஆனால் செய்பவரை மட்டும் சொல்லிடும். இங்கே பாருங்களேன், பொன்னன். இப்போ வாங்க பொன்னன். பொன்னன் என்பது பொருள், செய்பவன் ஆண்மகன். அப்போ செய்பவன் ஆண்மகன் என்பதை திட்டவட்டமாக சொல்லுது. ஆனால் எப்போ செஞ்சார், என்ன பண்ணார் சொல்லவே இல்லை. இப்போ காலத்தை வெளிப்படையாக காட்டலை. இப்போ 6 பொருளில் ஒன்றை மட்டும் சொல்லுது. அதனால் இது குறிப்பு வினைமுற்று. அது இதை பாருங்கள் சார். குறிப்பு வினைமுற்றுனா வார்த்தை இருக்க வேணாமா? புகழேந்தி பொன்னன், ராமன் பொன்னன், இந்த மாதிரி ஒரு வார்த்தை முடியும். ரைட்டுங்களா? அடுத்து பாருங்கள், தென்னாட்டார். இது எப்படி சொல்லலாம்? கண்ணன் தென்னாட்டார் அப்படின்னு வந்துருன்னு வச்சுக்கோங்க. இப்போ தென்னாட்டார் என்பது ஒரு இடத்தை மட்டும் குறிக்குது, அதாவது தெற்கு பகுதியில் இருக்க நாடை குறிக்குது. ஆனால் தென்னாட்டார் அப்போ அங்கு வாழ்பவர்களை குறிக்குது. அப்போ இது பார்த்தீங்கன்னா எதை குறிப்பாக உணர்த்துது அப்படின்னா, இடத்தை குறிப்பாக உணர்த்துது. காலத்தை வெளிப்படையாக காட்டியிருக்கா? காட்டலை. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இடத்தை மட்டும் வெளிப்படையாக காட்டுகின்ற குறிப்பு வினைமுற்று. அடுத்து அதே மாதிரி காலத்தை பாருங்கள். ஆதிரையான். ஆதிரையான் என்னப்பா? நம்ம இவரை சொல்லலாம், நடராஜன் ஆதிரையான். ஆதிரையான் என்னது? ஆதிரை என்னன்னு கிடையாது. இந்த இடத்துல ஆதிரை என்பது எதை குறிக்கிறது அப்படின்னா, காலத்தை குறிக்கிறது. சார் புரியலையே சார், இதை அப்படி கொஞ்சம் பிரித்து பாருங்க. ஆதி இறையான், ஆதி காலம். அப்போ அந்த இடத்துல காலத்தை காட்டுது, அது காலத்தை மட்டும் காட்டுது, ஆனால் வெளிப்படையாக காட்டலை. புரியுங்களா? இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலமா, அதெல்லாம் குறிப்பாக அது அப்படி வெளிப்படையாக காட்டலை. ஆனால் காலத்தை லைட்டாக காமிச்சிட்டு போகுது, குறிப்பாக காமிச்சிட்டு போகுது. அதனால இது குறிப்பு வினைமுற்று. சினை. கண்ணன். கண் என்பது ஒரு உறுப்பு. அப்போ அந்த ஒன்றை அடிப்படையாக சொல்லுது. ஆனால் ஆண் பாலும் சொல்லிடுது, யார் செய்பவரும் சொல்லிடுது. ஆனால் காலத்தை வெளிப்படையாக காட்டியிருக்கா? காட்டலை. பண்பு, குணம். கரியன், அவனுடைய நிறத்தை காமிக்குது. ஒரு ஆண்மகன் தான், செய்பவரை காட்டுது. ஆனால் அதில் காலம் இல்லை. அப்போ இதுவும் குறிப்பு வினைமுற்று தான். தொழில். நாளைக்கு வரீங்க. தொழிலை பேஸ் பண்ணின அப்படின்னா ஒரு உதாரணம் பாருங்க. எழுத்தன் பேரில் இருக்காது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எழுதுதல், எழுது என்பது வேறு சொல். அதை அடிப்படையாக வைத்து எழுத்தன் என்பது உருவாகி இருக்கு. ஆனால் ஆண்மகன்
செய்பவரை காட்டுது, அந்த இடத்துல எது காட்டுதுன்னா தொழிலை காட்டுது. அந்த 6 பொருள்களில் தொழிலை காட்டுது, ஆனால் காலத்தை காட்டவில்லை. இதுபோல் பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகியவற்றில் ஒன்றினை அடிப்படையாக கொண்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுமானால் அதுக்கு என்ன பேர்? குறிப்பு வினைமுற்று. இது மாதிரி நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நம்முடைய மாதிரி தேர்வுகளில் நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். விளக்கம் கொடுப்பேன், அப்போ தெரியும். அடுத்து வினைமுற்றுடைய 3ஆம் வகை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏவல் வினைமுற்று. ஏவல் என்பது கட்டளை. இப்போ பாருங்கள், ஓகே, ஏவல் வினைமுற்று என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. இப்போ வினைமுற்று எத்தனை வகைப்படும் கேட்டால் நாங்கள் 2 எழுதுறதா 4 எழுதுறதா சார்? உங்களுடைய புக் டேட்டா பிரகாரம் தான். உங்கள் புக் டேட்டா தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கீ ஆன்சரில் இருக்க போகுது. நீங்கள் புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா வினைமுற்று 2 வகைப்படும், குறிப்பு வினைமுற்று, தெரிந்த வினைமுற்று தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் தமிழில் இன்னும் 2 வினைமுற்று இருக்குது, ஆனால் 2 வகைப்படும் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் கீ ஆன்சரில் 2 இருந்தால் 2 எடுத்துக்கங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த கேள்வி என்ன கேட்டால் கேட்கக்கூடாது. ஏன்னா தமிழில் இன்னும் 2 வினைமுற்றை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஏவல் வினைமுற்றையும் வேங்கோல் வினைமுற்றையும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதனால் வினைமுற்று எத்தனை வகைப்படும் கேள்வி கேட்கக்கூடாது. ஆனால் புக்கில் கொடுத்துருக்காங்க வினைமுற்று என்பது 2 வகைப்படும் கொடுத்துருக்காங்க. ரைட்டுங்களா? ரைட். ஸோ எங்கே சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கக்கூடிய இந்த புக்கில் தான் இருக்குது. மேலே இருக்கவே பாருங்கள், பார்த்தா தெரியும். இப்போ கவனிங்க, அந்த தமிழில் பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய ஏவல் வினைமுற்று என்னென்னு பார்க்க போகிறோம். ஏவல்லாம் கட்டளையும் சொல்லிட்டேன். இங்கே பாருங்கள், பாடம் படி, கடைக்கு போ. சுருக்கமாக சொல்லப்போனால் வேர் சொல்லையே அப்படியே வச்சுருக்காங்க ஒரு வார்த்தையோட, அவ்வளோதான். நம்ம வேர் சொல் பார்த்தோம் பார்த்தீங்களா, வேர் சொல் அப்படியே இருக்குது பாருங்கள். பாடம் படி, இங்கே பாருங்கள், கண்ணன் எழுது, கண்ணனே எழுது, எழுது மீன், அது எழுது மீன். நல்லா கேட்டுக்குங்க. ஏவல் வினைமுற்று நான் முடிச்சிருவோம். தன் முன் உள்ள ஒருவரை ஒரு செயலை செய்யுமாறு ஏவது ஏவல் வினைமுற்று. ரைட்டுங்களா? அந்த ஏவல் வினைமுற்று 2 வகைப்படும். ஒருமை பன்மை. நேற்று பார்த்த டாபிக் வந்துருச்சா? நேற்று ஒருமை பன்மை பார்த்தோம். அப்போ இந்த உதாரணத்தை நீங்கள் அங்கே எழுதிக்கலாம். இப்போ எழுது என்பது ஒருவரை தான் குறிக்கும். இப்போ வகுப்பில் இருக்க இப்போ ஒரு ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாணவரை எழுப்பி எழுது அப்படின்னா அது ஒருமை. வகுப்பில் இருக்க அத்தனை மாணவர்களை பார்த்து சொல்கிறப்ப எழுது சொல்லக்கூடாது, எழுது மீன் தான் சொல்லணும். ஏன்னா அது பன்மை. மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, புரியுதுங்களா? ஒரே ஒரு சின்ன விஷயத்தில் எவ்வளோ மாறுபடுது பாருங்கள். எழுது என்பது ஒருமை, எழுதுமீன் என்பது பன்மை. ரைட்டுங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், பன்மை ஏவல் வினைமுற்று இப்போ இக்காலத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுதுங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. எழுதுகின்ற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை. அப்படி பழைய புத்தகங்கள் இருக்குது. பொதுவாக என்ன சொல்கிறாங்க? எழுதுங்கள் அப்படின்றாங்க. புரியுதுங்களா? ஆனால் எழுதுமின் என்பது பன்மையை குறிக்கின்ற ஏவல் வினைமுற்று, மறந்து விடாதீர்கள். சார், இந்த ஏவல் வினைமுற்று ஒருமை பன்மைக்கு வேறு ஏதாவது உதாரணங்கள் இருக்கா புத்தகத்தை தாண்டி அப்படின்னா இருக்குது. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். நீ செல்வாய், நீ செல்வாய், இது பார்த்தீங்க அப்படின்னா ஏவல் வினைமுற்று தான். அதே நேரத்தில் இது பார்த்தீங்கன்னா ஒருமை தான். ஏவல் ஒருமை. சரி, ஏவல் பன்மையில் ஒரு உதாரணம் நிறைய சொல்லலாம் பாருங்கள். மக்களே காணீர், மக்களே காணீர். இதில் காணீர் என்பது ஏவல் வினைமுற்று பன்மையை குறிக்குது. மக்களே காணீர். இதெல்லாமே உதாரணங்களை என்ன பண்ணிங்க நோட் பண்ணி வச்சு. ரைட். அடுத்து பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்று, வியங்கோல் அதாவது மொத்தம் 4 பொருளில் வரும் இந்த வினைமுற்று. ஒன்று வாழ்த்துதலாக வரும், இல்லாட்டி வைதலாக வரும், விதித்தலாக வரும், இல்லாட்டி வேண்டலாக வரும். இந்த 4 பொருள் ஏதாச்சும் ஒரு பொருளை அந்த வினை முடிஞ்சிருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வியங்கோல் வினைமுற்று. ரைட்டுங்களா? இந்த வினைமுற்று பார்த்தீங்கன்னா 2 திணையிலுமே வரும். உயர் திணையிலே வரும், அக்ரணியில் வரும். 5 பால்கள் வரும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் எல்லாத்துலேயுமே வரும். 3 இடங்கள் தன்மை, முன்னிலை, பலர்க்கை, ஆக மொத்தம் எல்லாத்துலேயும் வரும். அதே நேரத்தில் இதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி அப்படின்னா இதோடைய விகுதி பார்த்தீங்கன்னா அந்த கடைசி அந்த வார்த்தை கா, இயர், இயர், அல் அப்படின்னு முடியும். அப்படியா சார்? ஏதோ உதாரணங்கள் அவங்களே ஒரு 4 கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாழ்க வியங்கோல் வினைமுற்று காண முடியுது. ஒலிக காண முடியுது. வாலிய இயன் முடியுது. வாலிய புக்கில் எழுதிக்கிங்க. வாலியர் இயர்னு முடியுது.
வாரல் அல்லுன்னு முடியுது. இந்த மாதிரி முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று. சரி, இப்போ இந்த விகிதைகளை வச்சு வெளியிருக்கோம். இப்போ நம்ம பார்த்து ஒவ்வொரு உதாரணமும் இந்த மேலே சொன்னாங்க 4 பொருள்கள் எந்தெந்த பொருள் வருதுன்னு பாருங்கள். வாழ்க என்பது வாழ்த்துதல் பொருளை வருது. ஒலிக இது வைதல் பொருளை வருது. வாலியர் என்பது விதித்தல் பொருளை வருது. வாரல் தயவு செய்து வாரல் அப்படின்னா வேண்டல், வந்துடாதையா அப்படின்றாங்க. அப்போ வேண்டல் பொருளை வருது. ரைட்டுங்களா? அப்போ விகுதிகள் என்னென்ன முடியுதுன்னு பாருங்கள். அது என்னென்ன பொருள்களில் முடியுதுன்னு அதையும் பார்த்துக்குங்க. கேட்பாங்க ஏதாச்சும் ஒரு உதாரணம் கொடுத்துட்டு அந்த மொத்தம் கரெக்டாக 4 இருக்கா, வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல், இந்த 4ல் எந்த பொருளில் வருது, இந்த வியங்கோல் வினைமுற்று எந்த பொருளில் வருதுன்னு கேட்கலாம். ரைட்டுங்களா? ரைட். பொதுவாக நம்முடைய பயிற்சியாளருக்கு இருக்க பிரச்சனை இந்த ஏவல் வினைமுற்றையும் வேங்கோல் வினைமுற்றையும் குழப்பிடுவாங்க. ஆனால் வேறுபாடு அவங்களே கொடுத்துருக்காங்க, வேறுபாடை பார்த்துக்குங்க. ஏவல் வினைமுற்றை பற்றிய கூற்றுகளில் தவறானதுன்னு இந்த 4 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துடலாம். வேங்கோல் வினைமுற்றை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது அப்படின்னு இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துடலாம். கரெக்டாக 4 பாயிண்ட் இருக்குது. இதில் ஒரு 3 பாயிண்ட்டை கொடுத்துட்டு இதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டு வேங்கோல் வினைமுற்று பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்படின்னா எந்த பாயிண்டை ஏவல் வினைமுற்று வந்து தூக்கியிருக்காங்களோ அதுதான் பதில். இப்படிங்களா? இப்படியெல்லாம் வேணால் உருவாக்க முடியும். உங்களை கஷ்டப்படுத்தணும்னா இப்படிலாம் பண்ணலாம், பார்க்கலாம். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும்தான் வரும். 3 இடங்களில் தன்மை, முன்னிலை, பலருக்கு இருக்குது பார்த்தீங்களா? அதில் முன்னிலையில் மட்டும்தான் ஏவல் வினைமுற்று வரும். ஆனால் வியங்கோல் வினைமுற்றில் இப்போ தான் பார்த்தோம். இருதிணை, உயிர்திணை, அக்ரணையில் வரும், 5 பால்லையும் வரும், 3 இடங்கள்லையும் வரும். அதனால் இது எல்லாத்துலேயும் வரும். ஏவல் வினைமுற்று முன்னிலையில் மட்டும்தான் வரும். அடுத்து இதில் ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்குது. இப்போ தானே பார்த்தோம் இல்லையா? ஒருமைப்பன்மை வேறுபாடு இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி வேறுபாடெல்லாம் கிடையாது. வாழ்க, ஒலிக, வாலியர், வாரல்ல ஒருமைப்பன்மை வேறுபாடு இல்லை. ஆனால் ஏவல் வினைமுற்றில் வேறுபாடு உண்டு. அடுத்து ஏவல் வினைமுற்றில் கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும். ஏன்னா அது பேரே ஏவல்னு வந்துருச்சு. இங்கே அப்படி கிடையாது. குறிப்பாக வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் இந்த பொருட்களை மட்டும்தான் வரும். இதில் விகுதி பெற்றும் வரலாம், பெறாமல் வரலாம். ஏவல் வினைமுற்று இங்கு விகுதி பெற்றே வர வேண்டும். எப்படி? கா, இய, இயர், அல் இந்த 4 ஏதாவது ஒரு விகுதி பெற்று கண்டிப்பாக வரும். அப்போ உதாரணங்கள் வச்சு பார்த்ததுனால இப்போ நமக்கு எளிமையாக புரியுது. ரைட்டுங்களா? ரைட். இப்போ இதில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய சில பயிற்சிகளை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தெரிந்து கொள்வோம்ல சில ஒன்வர்டு இருக்குது பாருங்கள். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. விதித்தலில் மட்டும் வரக்கூடிய வியங்கோல் வினைமுற்று, அதாவது 3 காலங்கள் சொன்ன பார்த்தீங்களா? தன்மை, முன்னிலை, படற்கை, மூவிடங்கள். அதில் விதித்தல் பொருளில் வர்றது மட்டும் தன்மை இடத்துல வராது அப்படின்றாங்க. ரைட். அதே மாதிரி இயர், அல் இந்த 2 விகுதிகள் தற்கால வழக்கத்திலே இல்லை, ஆனால் செய்யுள் வழக்கில் இருக்குது. இப்போ இதை கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் தெரிந்து கொள்வோம்னு எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே போட்டித் தேர்வுக்கான பகுதிகள் தான். ரைட்டுங்களா? புக் பேக் பாருங்கப்பா. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. அது வாட்டு மேய்து. ஏன் சார் தொந்தரவு பண்ணணும்? ஏன்னா கேள்வி கேட்டிருக்காங்க. இத்தொடரில் வினைமுற்று எதுன்னு கேட்குறாங்க. வினைமுற்றுனா என்ன? உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? முதல் வேர் சொல்லை கண்டுபிடிக்கணும். மே என்பது வேர் சொல். அப்போ அதை ஒட்டி வரக்கூடிய வார்த்தை தான் வினைமுற்றாக இருக்க முடியும். அப்போ மேய்ந்தது என்பது ரைட். வினைமுற்று என்பது மேய்ந்தது. ரைட்டுங்களா? சரிங்க. அதாவது ஒரு வினைச்சொல் இருக்கணும், அதோடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு பின்னொட்டு இருக்கணும். மே என்பது வேர் சொல், அதை ஒட்டி மேய்ந்ததுன்னு இருக்குது. ஓகே, கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து பின் வருவன ஒற்றுள் இறந்த கால வினைமுற்று. வினைமுற்றாக இருக்கணும், அது இறந்த காலமாக இருக்கணும். எப்படி சார் பார்க்குறது? இங்கே பாருங்கள். படித்தான், நடக்கிறான், உண்பான், ஓடாது. இதில் எது சார் இறந்த கால வினைமுற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பயப்படாதீங்க, வாசித்தாலே புரிஞ்சிடும். பாருங்களேன். படித்தான், படித்து முடிச்சிட்டான், அப்போ அதை இறந்த காலம் வினைமுற்றாகவும் இருக்குது. மற்ற 3 பார்க்கலாம். நடக்கிறான், இப்போ கரண்டாக இப்போ நடந்துகிட்டு இருக்கான் ப்ரெசண்ட்டில், அப்போ அது இறந்த காலம் கிடையாது. உண்பான், எப்போ சாப்பிடுன்னு சொல்ல முடியாது, எப்போயாவது உண்பான், அப்போ எதிர்காலத்தில் போயிடுது. ஓடாது, அது பார்த்திங்கன்னா எதிர்மறையாக போயிடுது. ரைட்டுங்களா? அப்போ பார்க்குறப்ப இறந்த கால வினைமுற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா படித்தான் என்பது தான் இறந்த கால வினைமுற்று. அடுத்ததாக எதுப்பா அடுத்ததில் ஏவல் வினைமுற்று சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்க, ஓடு,
வாழ்க வாலிய, வாழ்கன வியங்கோல் வினைமுற்று கான் முடிஞ்சிருக்கு, வாலிய ஈயன் முடிஞ்சிருக்கு, அது வியங்கோல் வினைமுற்று. செல்க கான் முடியுது, அதுவும் வியங்கோல் வினைமுற்று. ஓடு அப்படின்னு முடிகிறதா ஏவல் வினைமுற்று சொல். பார்த்தாலும் தெரியுது, மற்ற மூணுமே வியங்கோல் வினைமுற்று. இந்த கேள்வி இப்படி கேட்கலாம், பொருந்தாததை நீக்குக அப்படின்னு கேட்டாலும் ஓடு தான். அந்த மேலே கேள்வி இல்லாமல் பொருந்ததை நீக்குக அப்படின்னாலும் மற்ற மூணுமே வியங்கோல் வினைமுற்று. இதுதான் ஏவல் வினைமுற்று சொல். ரைட்டுங்களா? அடுத்ததாக உரிய வினைமுற்றுகளை கொண்டு கட்டங்களை நிரப்புகன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப எளிமை தான். அது ஒரு அந்த சின்ன பசங்களுக்கு கொடுத்துருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பெண்பால் இப்போ நடக்கிறான் அப்படின்னா நடக்கிறாள் என்பது பெண்பால். அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நீங்களும் ஃபில் பண்ணிக்கிங்க. ஸோ நமக்கான போட்டித் தேர்வுக்கான பகுதி இதுதான். வினைமுற்றுக்கு உரிய வேர் சொல்லை எழுதுக. இப்போ பார்த்தா பார்த்தீங்கன்னா சிலபஸில் வேர் சொல் அதுக்குரிய பலன் இங்கே தான் இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்த்தா தான் அது புரியும். அதனால தான் உங்களுக்கு வினைமுற்றை எடுத்து நான் கொண்டு வந்தது. பாருங்கள், நடக்கிறது இதில் எது வேர் சொல் அப்படின்னா நட, நடத்தல் போட்டுறாதீங்க, நடதான். போனான் இதனுடைய வேர் சொல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போ, போதல் கிடையாது. சென்றனர் அப்படின்றதுக்கு வேர் சொல் செல். உறங்கினால் அப்படின்றதுக்கு வேர் சொல் உறங்கு, உறங்கு. வாலிய என்பதற்கு வேர் சொல் வாள், வாள் சிறப்புலகரம். பேசினால் என்பதற்கு வேர் சொல் பேசு, பேசின்னு போட்டுறாதீங்க. வருகை என்பதற்கு வேர் சொல் வா, வருதல் போட்டுறாதீங்க. தருகின்றனர் என்பதற்கு வேர் சொல் தருக. தருகன் போட்ட வியங்கோல் வினைமுற்றாயிரும், கா வந்துருச்சு. அப்போ தாதான், எட்டாவதுக்கு தாதான், தா மட்டும் போட்டுங்க போதும். பயின்றால் பயில், பயின்றால் அப்படின்னா பயில். கேட்டார் கேள். சரிங்களா? அவ்வளோதான்ப்பா. இதுதான் வேர் சொல்ல இப்படி தான் உருவாக்குறது. அப்போ அதெல்லாம் படித்தனால தான் இப்போ நமக்கு புரியுது. இதில் ஏதாச்சும் முரண்பாடுகள் இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம்னா தாராளமாக கமெண்ட் பண்ணலாம், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஓகே, இதே மாதிரி ஒரு அழகான தலைப்போட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் தமிழ் சரவணன். நன்றி, வணக்கம்.